கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சில பிள்ளைங்க, நான் எங்க சந்தோஷமா இருக்கிறேன், நான் துக்கத்தோட இருக்கிறேன், துக்ககரமான சில சம்பவங்கள் எங்க வீட்டில் நடந்துச்சு, அதனால மனவேதனையோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படி, அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆறுதலையும் தேறுதலையும் உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிறைய நற்செய்திகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவாராக. சரி, இன்னும் நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்னைக்கு உங்க வீட்டையும் உங்க வாழ்க்கையையும் அழகுள்ளதாக மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள். இது வீட்டையும் பில்டிங்கையும் குறிக்கிறது அல்ல, உங்க வீட்டையும் உங்க வீட்டுக்குள்ள வாழுகிற உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் குறிக்கிறது. உன் கூடாரங்கள், உன் பிள்ளைகள் அழகா இருப்பாங்களே. நீங்க நினைக்கிறபடி சரீர பிரகாரமான அழகுல மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அழகு. உன் கூடாரங்கள் இனி அழகுள்ளதா இருக்குமா? உன் வாசஸ்தலங்கள், நீங்கள் வாழ்கிற அந்த வீட்டில் இருக்கிற குடும்பங்கள் எத்தனை அழகானவைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா, அலங்கோலமாய் வாழ்கிற உன் பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு அழகுள்ளவர்களாய் மாற்றப்படுவார்கள். அலங்கோலமாய் கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னை அழகுள்ளதாக என் ஆண்டவர் உருவாக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவுகிறபடியினால் உங்கள் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பொற்றள வீதியிலே உலாவுகிற என் தெய்வம் உங்க வீட்டுக்குள்ளால உலாவ விரும்புகிறார். இன்னைக்கு அந்த வீட்டை நீங்க சுத்தமா வைங்க. ஆண்டவர் உங்க இருதயமாகி வீட்டிலே வந்து தங்க விரும்புகிறார். அந்த வீட்டை நீங்க சுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா கஷ்ட காலம் எல்லாம் மாறும், பஞ்சம் எல்லாம் மாறும், அழுக்கு மாறும், இருள் மாறும், ஏமாற்றங்கள் மாறும், தோல்விகள் மாறும், வியாதிகள் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்தா எல்லாருக்கும் அருவருப்பா தெரியுதுன்னு நீங்க ஒருவேளை யோசித்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வெளிப்பிரகாரமா உங்களை பார்க்கும்போது அருவருப்பா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அழகுள்ளதா இருந்தா அந்த அழகு உங்களுடைய வெளி சரீரத்திலும் ஒரு அழகை கொண்டு வரும் என்று உங்கள் மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். நீங்க நினைக்கலாம், என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை தள்ளி வைக்கிறாங்க, என்னை எதுலையும் சேர்த்துக்கிறது இல்லை, என்னை மட்டும் கண்டா அவங்க ஒதுங்கி ஓடுறாங்க. அந்த சூழ்நிலை மாறி உங்களை கண்டா அவங்க ஓடி வந்து உங்களோடு பேச, உங்களோடு கூட சந்தோஷமாய் ஐக்கியத்தை பலப்படுத்த இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழகுள்ள பிள்ளைகளாய் நான் மாற்றுகிறேன். அதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல இறங்க பண்ண போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்குனா உங்களுடைய வாழ்க்கை நறுமணம் வீசும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்குனா அசுத்தாவிகள் ஓடும். அசுத்தாவிகள்னா என்ன தெரியுமா? அசுத்த பழக்கத்திலே உங்களை வைத்திருந்த, உங்களை அடிக்ட் பண்ணி வைத்திருந்த மதுபானத்தின் ஆவிகளோ, இச்சையின் ஆவிகளோ, இல்லைன்னா சின்ன கெட்ட பழக்கங்களை கொண்டு வருகிற ஆவிகளோ, கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிற ஆவிகளோ, அவையெல்லாம் மாறிடும். மேலான பரிசுத்த ஆவியினர் இறங்கும் பொழுது கீழான ஆவியெல்லாம் ஓடி போயிருமா. இன்னைக்கு உங்களை அழகுள்ளவர்களாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மேல இறங்கி உங்களுடைய வாழ்க்கைய ஆசீர்வதிச்சு நறுமணம் வீச பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? செல்வ அற்புத ராணி, தூத்துக்குடி. என்னுடைய மகன் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். நாங்கள் தினமும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜபிக்கும் போது அவருடன் இணைந்து ஜபிப்போம். ஜப நேரத்தில் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜபித்தார். சகோதரர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி என்னுடைய மகனுக்கு நவம்பர் மாதம் 21 2025 அன்று பெங்களூரில் உள்ள கேப் ஜெமினி என்ற ஐடி நிறுவனத்திலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைத்து வேலையில் சேர்ந்து விட்டான். ஆரம்ப சம்பளமாக ரூபாய் 38,000 வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கு ஸ்டார்டிங்கில் 38,000 சம்பளன்றது ஒரு பெரிய காரியம். அது கேப் ஜெமினி
என்கிறது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில அவர்களுக்கு வாசலை திறந்து அந்த வீட்டை அழகுபடுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவைகள் என்று வர்ணித்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் இவர்கள் வாழ்க்கையும் அழகுள்ளதாக, நறுமணம் வீசுகிறதாக, சாட்சி உள்ளதாக அமைவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கு. அதன் நிமித்தம் எல்லா கேவலமான ஆவிகள் அவர்களை விட்டு ஓடி போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல இறங்குகிற இந்த நேரத்திலே இவர்கள் பலன் அடைவார்களாக, இவர்கள் சுகமடைவார்களாக. பரிசுத்த ஆவியானவர்கள் மேல இறங்குகிற இந்த நேரத்துல எல்லா தீய ஆவிகள் வெளியேறி நற்குணமுள்ள பிள்ளைகளாக இவர்கள் மாறுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றிலிருந்து என் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி இவர்களுக்கு பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிற கிருபையை தாரும். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற இடத்திலும் நல்ல பெயரோட புகழோட நறுமணம் வீச கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணு. இவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பித்தாரும். ஆண்டவரே, அலங்கோலமாய் கிடக்கிறவருடைய குடும்ப வாழ்க்கை இனி அழகுள்ளதாய் மாற்றி தந்ததற்காய் உமக்கு நன்றி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.